கூடாதுங்கிறதுக்காக கதாநாயகி போராடி ஜெயிலுக்கு போய் முதல்வர் வந்து சட்டசபை நீதிமன்றத்தில் உறுதி கொடுத்து மதுவிலக்கை அமுல்படுத்துகிறாங்க. அதுதான் கதையே. அதனால் நான் சரக்கு குடிக்கிற லாயராக இருப்பேன். அதனால் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டைட்டில் சரக்கு, புரியுதுங்களா? அது நான் பொய்யான தகவலையே கொடுக்கல, புரியுதுங்களா? நான் முன்னாடி வச்சுருந்ததும் நீங்கள் கேட்குறது உண்மைதான் தங்கச்சி. என்னென்னா கொப்புரான சத்தியமானு தான் வச்சேன். டைட்டில் பதிவும் பண்ணிட்டேன். இந்த பாலாப்போன ஜெயக்குமார் டைரக்டர் இருக்காரு, இல்லை சார் சரக்குன்னு வைங்க சார், சரக்கு. அதான் மலேசியா யாருமே போச்சு சார். அந்த மாதிரி பல கண்ட்ரியில் அந்த பேனரும் அந்த பாட்டிலில் இருந்தால் எடுக்க மாட்டாங்களாம். அதுதான்ப்பா, நீங்கள் நான் ஊக்குவிக்கலை. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வெளிவர விடாமல் இந்த ஆளுங்கட்சி தடுக்குது. அதுதான் கிருத்திகா உதயநிதி அவர்கள் சான்ஸ் வேணுமாம்மா, வாய்ப்பு நான் தான், எனக்கு வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்கள், நான் ரெடி. நான் பண்ணுறேன். ஆமாம், நான் அப்புறம் நான் என்ன ஹீரோவாக நடிப்பேன்? நான் ஹீரோ தான்ப்பா. நல்லா தான் இருக்கீங்களா? கேமராவில் தெரியுது. ஜோடியா புதுசாக விலங்க மாட்டி விடுறீங்களா? போன தடவை அப்படி தான் நான் போன தடவை காஸ்ட் சென்சஸ் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனநாயக புலிகள் சார்பாக 2 கோரிக்கை. 1, முற்றிலும் இந்த இவிஎம்மும் ஒழிக்கணும். 2வது காஸ்ட் சென்ஸ். அதை பேசிகிட்டு இருந்தேன். நீ வைரமுத்து கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு திரிசா மேட்டரை கொண்டாந்து மாட்டி விட்டீங்க. இப்போ ஹீரோயினி கேட்குறீங்க. அது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். சார், தவறு. அதுதான் அவர் சகோதரர் சீமான் தலைவர்கிட்ட நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி பேசினாவே நான் புரிய வச்சிருவேன். நீங்கள் அவர் என்னென்ன பேசினார் சொல்லுங்களேன். சீமான் அது தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. அந்த காலகட்டம் இப்போ சகோதரி கூட இதெல்லாம் ஒரு தலைவர் 96 வயசு, அவர் எவ்வளோ பெரிய மாமனிதர் ஏங்க. ஐயோ. இப்போ அம்பேத்கர் 13ல் அங்கே போய் அமெரிக்கா போய் பரோடா அரசர் அனுப்பிச்சு படிக்கிறாரு. நியூயார்க் ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்குறாரு. லண்டனில் படிக்கிறாரு. பெரிய படிப்புகள் படித்து கோட் ஷூட் போட்டு இங்கே வந்தால் இந்த தீண்டாமை தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவர் கீழ்த்தரமாக நடத்தி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீ கேட்ட கேள்விக்கு வர்றேன். அந்த ஆங்கிலேயர்கள் கீழே அந்த அமைஞ்ச மந்திரி சபையில் இவருக்கு இடம் கொடுக்கல. இவர் வல்லபாய் பட்டேல் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த இந்து மதம் எப்படி இவங்க நசுக்கி கேவலப்படுத்துதுங்கிறதுனால பேசி வந்தவர். இரட்டை வாக்குரிமை வாங்குறதுக்கெல்லாம் பேசி அதை அமுல்படுத்தியிருக்காங்க. அவர் அம்பேத்கர் அவர்கள் வல்லபாய் பட்டேல் சொல்கிறாராம், சரித்திரத்தில் இருக்குது, இந்த மாதிரி வாசல் வழியாக பாராளுமன்றத்தின் வாயில் வழியாக இல்லை ஜன்னல் வழியாக கூட வர விட மாட்டேங்கிறார். அப்போ தான் இந்த இப்போ பிரிஞ்சு போயிடுச்சு இல்லையா பங்களாதேஷ் இஸ்லாமிய மக்கள், அவர்களோட அப்போ ஓட்டு போகிறதுக்கு வரி கட்டினவங்க படித்தவங்க அவங்க தான் பண்ண முடியும். அவர்கள் தான் பிரதிநிதியாக அனுப்புகிறாங்க. அப்புறம் சுதந்திரம் கிடச்ச உடனே அது செல்லாதாக போயிடுச்சு. அவரோட ஓட்டுரிமை செல்லாதனால பதவி இழந்துடுறார், எம்பி பதவி இழந்துடுறார். அந்த முதல் வாய்ப்பில் கிடைச்ச அவரோட ஒரேஷன் அந்த கமாண்டிங் ஓவர் லா படித்த இதில் அடித்து பொலி போடுறார். அதை பார்த்து பயந்து போன இந்த இந்துத்துவவாதிகள், நான் மன்சூர் அலிக்கான இதை சொல்லலை, அதே வல்லபாய் பட்டேல் முதல்ல அவர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு பம்பாயில் நின்று அங்கேருந்து 2வது முறையாக வர்றாரு. இல்லை இப்படி 100 வருடங்கள் 150 வருஷங்களுக்கு முன்னாடி போராடின அம்பேத்கர் போராடின இஷ்யூ இன்னமும் அப்படியே இருக்குது. இந்த தாழ்ந்த ஜாதி கீழ் ஜாதின்னு அது வேதனைப்படுறதா இருக்குது. நீங்கள் என்ன கேட்டீங்க? ஆமாப்பா, நல்ல விஷயம் சொல்கிறாருப்பா, சொல்லுங்க. அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவாக பேசியிருக்காரா? தப்பு. இன்னொன்று பெரியார் சீமான் திட்டம்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்த வீரமணி ஐயா அவர்களை தான் சொல்லுவேன். சார், இப்போ பெரியார் எவ்வளவு கஞ்சம் பிடிச்சி 1 அண்ணா 2 அண்ணா எவ்வளோ சிக்கனமாக வாழ்ந்த மனுஷன். ருசியாவுக்கு போகிறாரு, நான் படிக்கிறேன்,
சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவன் 63. இந்த ஒருத்தர் கொண்டு வந்து 200 300 கம்பளி அந்த இது ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. டே சண்டாலாம் என்ன வாங்கிட்டு வந்துட்ட நீ, என்ன இப்படி பண்ணிட்ட, ஐயோ இதெல்லாம் வேணாம், எனக்கு அந்த காசாக கொடுத்துடக்கூடாதா, இது கழகத்துக்கு பயன்படும் இல்லையான்னு சொல்லிட்டு அதை விற்க சொல்லிட்டு மோர் மார்க்கெட் வந்து வெறும் 20 ரூபா கொடுத்து பூட்ஸு அந்த கம்பளியை வாங்கி மோர் மார்க்கெட்டில் அதைத்தான் போட்டுக்கிட்டு ருசியா முழுக்க பயணம் பண்ணுறார். அவ்வளோ சிக்கனமாக வாழ்ந்தவர். அதோட சிக்கனம் ஒன்று இருக்குது. பெரியார் வந்து வெளியூர் போனாங்கன்னா அந்த பார்சல்ல நூல் கட்டுவாங்கல்ல, அப்பெல்லாம் சணல் தானே. ஆமாம் 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 சணல். அந்த சணல் எல்லாம் உருண்டையா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு 10 மாதிரி ஆக்கி கடைசியில் ஏதாவது ஒரு கடையில் போய் பக்கோடா வாங்கி சாப்பிடுவார். பக்கோடா அப்போ கூட சொல்லாரா சார், அதுதான் நான் சொல்கிறேன் சார். நீங்கள் பெரியார் வழி ஆட்சி நடத்துறீங்கன்னா பெரியார் மாதிரி சிக்கனமாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் ஆகிக்கிட்டு இப்போ நான் ஏன் இவரை குறை சொன்னேன்னா, எனக்கு ஒன்றும் அவர் கூட எந்த சண்டையும் இல்லை, அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. ஒரு தடவையோ 2 தடவையோ மேடையில் பார்த்துருக்கேன் வீரமணி ஐயா அவர்களை. அவ்வளவு சொத்தை விட்டுட்டு போனாங்கல்ல தம்பி, அவ்வளவு சொத்து அவ்வளவு இதை விட்டுட்டு போனாங்கல்ல. எதுக்காக விட்டார்? இயக்கத்தை பெருசு பண்ணணும், இந்தியா முழுக்க கொண்டு போகணும், உலகம் முழுக்க கொண்டு போகணும். இயேசுநாதர் எப்படி 12 சீடர்கள் கிளம்பி பண்ணாங்க, அந்த அளவுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லலை. அவ்வளவு அதில் ஒரு துளி கூட இவங்க பண்ணாமல் சொத்தை அடகாத்து வச்சுக்கிட்டு வட்டிக்கு விட்டுட்டு தமிழ் நிதியாக என்ன அது பெரியார் நினச்சி வேலுப்பிரபாரை வீட்டவே ஆட்டையை போட்டாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீட்டை வட்டிக்கு விட்டுக்கிட்டு இதனால தான் இது நடக்குது. இந்தியா முழுக்க இவங்க கொண்டு போகலை. நான் திமுகவை குற்றம் சாட்டுறேன், திராவிடர் கழகம் இப்போ நடத்திட்டு இருக்கவங்களையும் குற்றம் சாட்டுறேன். சும்மா அங்கே நூலகம் வச்சுருக்கோம், இங்கே புக்கு வச்சுருக்கோம், அங்கே யூனிவர்சிட்டி இருக்குது, இதெல்லாம் வேலைக்காக. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், காட்டுமிராண்டி அப்படின்னு சொன்னார் கடைசி வரைக்கும். இப்போ நான் எல்லாம் கடவுள்னா அல்லா இல்லை, கிறிஸ்துவ இல்லை, கிருஷ்ணர் இல்லை, ராமர் இல்லை, அவர் ஒட்டுமொத்த எல்லா கடவுளையும் தான் சொன்னார். ஆனால் இப்போ எல்லாராலும் நேசிக்கப்படுறவராக ஒருத்தர் இருக்கார், அதை கொண்டு போகலை. அதனால தான் வட இந்தியாவில் இன்னும் கேவலமாக போய்கிட்டு இருக்கு. சும்மா தமிழ்நாடு முன்னேறிச்சின்னு சொல்லிக்கிட்டா இப்போ என்ன நிலையில் இருக்குது சார்? எல்லாம் இந்திக்காரை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்தையும் வளைச்சி போட்டான். கோயம்புத்தூர், மதுரை, இங்கே சிட்டியில். இந்திக்காரன் வந்து வெத்தலை போட்ட நம்மளை பான்பரை போட வச்சுட்டான். நீ ஏன் போடுறீங்க? நான் ஏன் போடுறேன்? பேசாமல் இருங்க. பான்பரைக்கு போட வச்சா பரவாயில்லையே. எல்லா குழந்தைகள் விஷம் மாதிரி உணவே நஞ்சாயிடுச்சு. ஆன்ஸ் எங்கேருந்து வந்தது? சரி, எல்லாம் தான் வட இந்தியாவிலேருந்து வருது. பொங்கலுக்கு மானியம் தரலையா? அது எப்படின்னா நிதி பற்றாக்குறையெல்லாம் இல்லை. இப்போ காய போட்டு எலெக்ஷன் வரையில் மொத்தமாக 5000 ரூபா கொடுப்பாங்க, எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இது பழைய டெக்னிக் இது. ஆமாம், மாதம் அது ஒரு இல்லை, அது அந்த மாதிரி அவர் நடந்து, அதுதான் நான் நடிகர் சங்கம், அதுதான் நடிகர் சங்கம்ங்கிறது. அதெல்லாம் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கார் அவர் விஷால். அவர் எப்படி நடந்துக்கணும் ஒரு பொது வெளியில். அன்றைக்கே சாயந்தரம் பார்த்தேன், அதுக்கான காரணம் தெரிஞ்சது. குஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியாக இருக்காங்க, அவரை பார்த்த உடனே கட்டி போச்சு. அவர் இன்னொருத்தன் பொண்டாட்டி, அவர் சமூகத்தில் பதவியில் இருக்கிறவர், பொது வெளியில் இப்படி நடக்கக்கூடாது இல்லையா? சரி, உங்களுக்கு படத்தில் நடிக்கிறது வேற, பொது வெளியில் அது அநாகரிகம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னேன். விஷால் அப்படிலாம் நடக்கக்கூடாது. அவர் வீட்டுக்காரர் சுந்தருக்கு எவ்வளோ மனவேதனையாக இருந்திருக்கும். சிரிக்காதீங்கப்பா, அப்படி இல்லை. என்னதான் நடிகையாக இருந்துட்டாலும் அவர் கண்ணகியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவெளியில் ஒரு கண்ணகியை, ஒரு கோவலன் இல்லை, வேற ஒருத்தன் கண்ணகியை வேற ஒருத்தர், கோவலன் அல்லாதவர் ஒருவர் முத்தம் கொடுத்து புச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு. அது எனக்கே அசிங்கமாக இருந்தது. ஒரு நடிகராக அப்படிலாம் நடந்துக்கக்கூடாது. அவர் உடல்நிலை தேறிடுவார். சின்ன வயசு தானே, இன்னும் கல்யாணம் வேறு ஆகலை. இப்போ இந்த நடுங்கன்னா கல்யாணத்தில் என்ன வருது, அதனால் அவர் திருத்திக்குவார்.
மற்ற மாநிலத்துல வந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணா எல்லா நடிகர்களும் வந்து பெரிய உச்சபட்ச நடிகர்களும் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஆனா இங்க நடந்த ஒரு விஷயத்துக்கு யாரும் குரல் கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி ரஜினி சார் இது கேட்கும் போது நோ அரசியல் கொஸ்டின் கேஸ் சொல்லிட்டாரு. ரஜினி எப்படி பாக்குறீங்க? ரஜினி சாரே மறுபடியும் கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க. அவர் தான் நடிக்கிறதுல மட்டும் பண்ணுறாரு. இந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இதை கேட்கல, நோ அரசியலுங்கிறாரு. அதே அவர் பழைய இதில் கிளிப்பிங்ஸில் வருது, ராமையா ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் நான் ராவணனோட ஃபேனு, நான் ராவணனோட பிரதிநிதி அப்படின்னு ஸ்ரீபிரியா வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார். நான் ராமன் வந்து சொந்த பொண்டாட்டி சந்தேகப்பட்டவன், நான் ராவனை 14 வருஷம் பாதுகாத்துவேன் அப்படின்னு நான் ராவணன் அப்படின்னு காட்டிக்கிறாரு திரைப்படத்தில். நடைமுறையில் அவர் இப்படி ஒரு பயந்தாங்கொலியாக இருக்கிறாரு. அவருக்கு மீட்ரு ஓடுது. அவர் படத்துக்கு 80 கோடி சம்பளம் வாங்க முடியுது. ரெட் ஜெயண்ட் எடுக்குது. அதனால் கமலஹாசனும் அங்கே அடைக்கலாம், ரஜினிகாந்தும் அங்கே அடைக்கலாம், நடிகர் சங்கமும் அடைக்கலாம். பரவாயில்ல, நான் தான் இப்போ மாட்டிருக்கேன். சும்மா இருங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் நாகப்பணியர் சார் மாதிரி கேளுங்க. அவங்கள்ட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ சொல்லிட்டேன், பொது வெளியில் நடந்தது தவறு, கவர்னர் செய்கிறது தவறு, முதல்வர் செய்கிறது தவறு. சார், முதல்ல இந்த நாடு உருப்படணும்னா இவிஎம் மிஷினை ஒழிச்சு கட்டுங்க. நான் ஏன் இப்போ கேட்குறேன்னா, 40 எம்பி வச்சுருக்காங்க திமுக. இப்போ என்கிட்ட இருந்திருந்தாடே முதல்ல நிப்பாட்டு, தேர்தலை நிப்பாட்டு. நான் உங்களை சொல்லலை, தேர்தல் நடத்தாத, நீ இவிஎம் மிஷினை தூக்கி போடு, பேலட் பேப்பரில் நடத்து அப்படின்னு ஒரு திராணியோட ஒரு தொடையை தட்டிக்கிட்டு திமுக கேட்கலாம்லங்க. அதுக்கு ஒன்று போய் உடனே கீழே சங்கியை நாளைக்கு கீழே போடுவான். நீ வந்து அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி ஜெயிச்சாங்கோ இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. சார், தொடர்ந்து 3 தடவையும் இந்த மெஷினை வச்சு தான், இந்த ஹோட்டலுக்கா மெஷினை வச்சு தான் தில்லாலங்கடி வேலை பண்ணி வந்துட்டு இந்த எல்லா நிகழ்வுக்கும் காரணம் அதுதான். திமுக இப்போ அவங்க எதிர்க்கலை, அவங்க வழிவகுத்துக்கிட்டு இன்டைரக்டாக அவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்காங்க. அதனால் நாட்டு மக்கள் நாசமாயிட்டு வர்றாங்க. கண்டெய்னராக பிடிச்சாங்களே, பணம் எங்கே போச்சு? 3 கண்டெய்னரில் பணம் பிடிச்சாங்களே, எங்கே போச்சு? 20,000 கோடிக்கா எவ்வளவோ கொக்கைன் இங்கே கப்பலாக வந்துச்சு துறைமுகம், அங்கேருந்து தான் இங்கே வருது, எங்கே போச்சு? செய்தியாகுது, அடுத்த நாள் மறந்துடுறாங்க. எல்லாம் ஏர்போர்ட்டில் தங்கத்தை வந்து துறைமுகத்தெல்லாம் தார பார்த்துட்டாங்க. சென்ட்ரல் அதை தட்டி கேட்கணுன்னா நம்ம ஆளுங்க இப்படி இருக்காங்க. அதுக்கு எல்லாமே இந்த மெஷின் தான். இவிஎம் தூக்கி போட்டு பேலட் பேப்பரில் பண்ணு, ஒரு ஆதிக்கம் மிகுந்த இடத்துல அவங்களே ஓட்டு போட்டுக்கிறாங்களா? எதுக்கு இந்த கேமரா இருக்குது? அதனால் சிசிடிவி எதுக்கு இருக்குது? சிசிடிவி பேலட் பேப்பர் முடிஞ்சு அதில் நியாயமாக நடத்துங்கன்னா நீதிபதி எல்லாம் பாக்கெட்டில் இருக்காங்க. அதுலேயும் 2-3 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணி டெல்லிக்கு போய் பார்ட்டி இன் பர்சன் அப்பியர் ஆகி வாதாடினேன். கூப்பிட்டாங்க, முன்னாடி பேட்டியில் சொல்லியிருக்கேன், டிஸ்மிஸ் அப்படின்ட்டாங்க. ஆயிரக்கணக்கான கேஸ் வருதான், நீதிபதிகள் கேட்க தயாராக இல்லை. ஏன்னா எல்லா நீதிபதிகளும் இவங்க ஜோல்னாப்பையில் வச்சுருக்காங்க. மத்திய அரசு நீதிபதிகள் எல்லாம் வெளில போகிறவங்களாக இருக்காங்க. இப்போயே ஒரு நீதிபதியே சொல்லியிருக்காங்களே, எல்லாம் விமர்சனத்துக்கு உட்படக்கூடியவர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு. நீங்கள் பத்திரிகையாளர் தான் கேள்வி கேட்கணும். நான் சாதாரண ஒரு நடிகன். ஆமாம், எனக்கு வீணாக போன வேஷங்கள் தான் கொடுத்துட்டு வர்றாங்க. நம்மளும் யாரும் பயன்படுத்துறது இல்லை. படம் எடுத்தால் காசை போட்டு அதையும் வெளியிட விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? சமீப காலமாக ஒழுங்கா ஓடலையா? அது மக்கள்கிட்ட காசு இருக்க விட்டா தானே சார். ஆமாங்க, புஷ்பா 2 ஓடுது, புஷ்பா ஓடுது. இங்கே ஓடலை. அதுக்கு நியாயமான காரணம், அது நிறைய விளம்பரம் பண்ணி முதல்ல ஹிட்டை கொடுத்துருந்தாங்க அந்த கதாநாயகிகள். இப்போ எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஹீரோக்களே இல்லையே. பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களே, எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க, வெளில போயிடுறாங்க. யாராவது கண்ணுக்கு தெரிய ஹீரோக்கள் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லைப்பா, நான் தான் இருக்கேன். ஆமாம், இல்லை ஒரு நிமிஷம், அவருக்கு பதில் சொல்லலை நான். மக்கள் ஜிஎஸ்டி அது இது லொட்டு லொஸ்க்கு பேண்டா ஜிஎஸ்டி, திண்டா ஜிஎஸ்டி, நாளைக்கு பொண்டாட்டி கூட படுத்தா ஜிஎஸ்டி, கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, மொய் எழுதுனா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. இந்த அம்மா நிர்மலா சீதாராமனா, எனக்கு இந்த அப்பு பாட்டி சீதா பாட்டின்னு ஒரு கதை படித்ததுனால தான் வருதுப்பா.
அந்த கிழவி எவ்வளவோ தேவையில்லை, அந்த கிழவனாரை போட்டு படுபடுன்னு படுத்தோம். இது நம்ம தேர்ந்தெடுக்காமல் வர்றதுனால தான் இந்த வினையெல்லாம். கேட்டால் காங்கிரஸில் நடந்துச்சுல்ல, நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம். இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் வெளியுறவில் அம்பாசிடர்களில் 240 பேர் யார் இருக்காங்க? என்ன சமத்துவம் இது? என்ன ஜனநாயகம் இது? கேஸ்ட் சென்சஸ்ஸு கண்டிப்பாக நடத்தணும், அது ஒரு தீர்வு. இஎம்ஐ தூக்கணும், அது ஒரு தீர்வு. தமிழ்நாட்டில் நிதிஷ்குமார் பண்ணார்ல, பீகாரில். நீங்கள் தான் 25 ஆண்டு நான் பெரிய பரம்பரை திராவிட மாடலுங்கிறீங்கல்ல, நாளைக்கே ஒரு 100 கோடி கூட ஆகாது சார். நீங்கள் கேஸ்ட் சென்சஸ் நடத்துங்க சார். அந்தந்த சார் எல்லா மக்களுக்கும் ஒரு 100 கோடி இருந்தால் போதும். பழைய ஆசிரியர்கள், வேலை இல்லாதவங்க எல்லாத்தையும் கூப்பிடு, டீம் போ என்கொயரி பண்ணு. ஒரு எவன் தடுக்கிறா ஒன்று? தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழக முதல் அது சென்ட்ரல் தான் பண்ணணும். என்ன இது, என்ன இது, கேவலமாக இல்லையா சார்? கேஸ்ட் சென்சஸ் நாளைக்கே நடத்துங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இவனுக்கு இவ்வளோ அதிகாரத்தில் பதவியில் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுங்க. அப்போ தெரியும் 70% எவன் உட்காந்துருக்காங்கிறது. அவனுக்கெல்லாம் விஆர்எஸ் கொடுத்து துரத்தி விடுங்க. முதல் முறையாக பதிவு பண்ணுறேன், நிறைய சம்பாரிச்சிட்டான், நிறைய உழைப்பை உறிஞ்சிட்டான், எல்லாம் விஆர்எஸ் கொடுத்து துரத்தி விடுங்க. எவன் உட்காந்துருக்காங்கிறது அப்போ தெரியும். ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? இது இவிஎம்மை தூக்குங்க. எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். நிறைவேற்றுங்க, நடத்துங்க. ஒரு சட்டம் கடுமையாக்குங்க, சட்டத்தை கடுமையாக்குங்க. அப்போ புருஷனுக்கே தண்டனை கிடைச்சிருப்பா. ரொம்ப மோசமானதாக இருக்குது இல்லை? ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டா. அவன் பொண்டாட்டின்னு கட்டிட்டா அவள் பின்னாடியே தான் நம்ம போக வேண்டியிருக்கு. காதலன், ஆமாங்க, பொண்டாட்டி பின்னாடி தாங்க போகணும். முதல்ல பார்த்து அதாவது ஐயோ ஏன் கேட்குறீங்க? முதல்ல அப்படி லவ் பண்ணுவாங்க. கல்யாணம்னு பண்ணிட்டா இந்த குழந்தைய நீ பிடி, இந்த பேக்கை நீ பிடி, போய் பாருங்க, கட்டப்பையை நீ பிடி, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், லிப்ஸ்டிக் போட்டு எல்லாம் போட்டு 4 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாங்க. அப்போ அவனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டா சட்டத்தை பார்த்து அமல்படுத்தணும்ப்பா, தப்பாக போயிரும்ப்பா. ஆம்பளைங்க இல்லை ஐயா, காமெடி பண்ணாதீங்க ஐயா. நான் ஐயா கேட்டீங்க அது பாப்பா சரி இல்லை வந்துடுவாங்க. சரி போட்டு உட்காந்து சார், இப்படி வரணும்லப்பா. இப்போ சரி போட்டு உட்காந்துப்போம். சரி எடுத்துப்பா உள்ள. தம்பி என்ன பரவாயில்ல, என்ன ஆச்சு? சண்டை போட்டுக்காதீங்க. சரி சரி அதெல்லாம் ஒரு எதேச்சியாக இப்போ அந்த புஷி ஆனந்தோட ஆதரவாளராக இருப்பார், அவரால் பதவி போடப்பட்டிருக்கோம். புரியுதுங்களா? சுவரொட்டியெல்லாம் அது போட்டிருப்பாங்க, விஜய் சின்னதாக ஆக்கியிருக்கலாம், அது ஒரு தவறுகள். அதுக்காக கட்சி புஷி ஆனது ஆயிருமா? நான் கூட இந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு வேலூருக்கு போய் 60-70 லட்ச ரூபா சொந்த காசு போட்டு போராடிட்டு இருக்கேன். பொதுச் செயலாளர் நீக்கிட்டிங்கன்னா ஒருத்தனை நாயை கொண்டாந்து நடு வீட்டில் வச்ச மாதிரி அதெல்லாம் செய்தி ஆகுது. நான் கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணினேன், செய்தி ஆக்கிடுறீங்க. அதெல்லாம் சொல்லி உடனே விஜயோட போராட்டத்தையோ இனிமேல் பார்ப்போம். அவர் ஒரு புதுசாக வந்திருக்கார், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. தடிக்க விட்டு விழுந்தால் ஒரு கட்சி இருக்குது. அதே நேரத்தில் இருமா போட எங்களை யாரும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது, 75 ஆண்டு பாரம்பரியம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா மக்கள் தீர்மானிக்கிறது தான். யாரும் ஆட்ட முடியாதவன், அசைக்க முடியாதவன்லாம் யாரும் இல்லை. எதுவும் நடக்கலாம். நான் நல்லவங்க பக்கம் நிற்கணும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும், அதில் தப்பே இல்லை. நான் முத பாமகவில் சேர்ந்தேன் 92. அப்போல்லாம் அன்புமணியெல்லாம் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல, சின்ன பையனாக இருந்திருக்கலாம். இல்லை, அவர் சொன்னது இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தெல்லாம் நான் அரசியலுக்கு யாரையும் கொண்டு வர மாட்டேனார் இல்லையா? இல்லை அது சொன்னார். நான் அவரோட இதை பார்த்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக 7 நாள் இல்லை ஜெயலலிதா அம்மாவுக்கு பதில் சொல்லி 7 வருஷம் என்னை உள்ளே போட்டாலும் நான் தமிழ் எழுத்தை ஆதரிப்பினார். ஆக இவர் தான் தலைவர்னு சேர்ந்தேன். அடுத்த ஒரு கூட்டத்தில்
எங்கள் வன்னியர்களுக்கு போகத்தான் மற்றவங்களுக்குன்னாரு. நான் எப்படி பார்த்தேன், அடுத்த நாளே விலகிட்டேன். புதிய தமிழகம்ல சேர்ந்தேன். அதில் 50,000 1,00,000 ஓட்டு வாங்கினேன். நீ குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தா நான் எப்படி பேசுறது? அவரும் 19 பேர் செத்துட்டாங்க அந்த இதில் போராட்டத்தில். நான் அடுத்த நாள் குய்ய முயன்னு கதறிட்டு இருக்காங்க. போனேன். இப்போ நான் மசாலா தோசை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார். என்னடா இது? அடுத்த நாள் அதுலேருந்து விலகிட்டேன். இந்த மாதிரி நானாக சேருவேன், நானாக விலகிடுவேன். ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில். போதைப் பொருள் ஏகப்பட்டது ஆயிடுச்சு. இதை கடுமையாக சீரியஸாக தடுக்கணும். பெரியார் கொள்கையில கையில் எடுத்த விஜய் அவர்கள் வந்து பெரியாரை பற்றி பேசினாலே வாய் திறக்க மாட்டாரு. அதை பற்றி அவர் ஒரு நடிகராகவே முழுக்க நிறைய படங்களில் நடனம், பதில் பஞ்சு, கில்லி, லியோ, அவர் மக்கள் மனசில் இளைஞர்கள் மனசில் பதிஞ்சிருக்கிறவர். அது பேசிக்கிட்டே இருக்கணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பெரியாரை இல்லாமல் யாரும் அரசியல் பண்ண முடியாது. பெரியார் பங்களிப்புங்கிறது நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறது, நீங்கள் என்ன அபியூஸ் பண்ணாங்க அதை சொன்னால் தான் எனக்கு வரும். இல்லை, அம்பேத்கர் வட இந்தியா முழுக்க இன்றைக்கி அதிக சிலைகள் இருக்குது. ஆனால் அங்கே போய் பாருங்கள், இன்னும் ஜாதிய கொடுமைகள், தண்ணி அன்டச்சபிலிட்டி போட்டு மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது. அவர் பண்ண பயனே இல்லாமல் போகுது. அவர் ஒரு கேஸ்ட் லீடராகவே பார்த்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, அந்த வெஸ்ட் பெங்கால் இப்போ இருக்கிற அந்த பங்களாதேஷ் மக்கள் ஓட்டு போட்டு தான் முதல் அனுப்புகிறாங்க. முஸ்லீம்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இல்லாத மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் வேணும், அதுதான் நம்ம கொள்கை. அம்பேத்கர் எவ்வளோ போராடினாங்க, அதை விட அதிகமாக பெரியாரோட இது இன்னும் 1000 ஆண்டு ஆனாலும் அவரை அழிக்கவோ ஒழிக்கவோ அவரோட அர்ப்பணிப்புகள் அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. அந்தந்த காலகட்டத்தில் கால சூழலில் பதில் சொல்கிறதெல்லாம் தேடி பார்த்து இண்டி எடுக்கலை பண்ணி இந்த மாதிரி இதில் இது சொல்லியிருக்காங்க, இதில் இது அதெல்லாம் ஏங்க, அவர் எத்தனை கூட்டங்கள், எத்தனை கல்லறியை அனுபவிச்சிருப்பார், எத்தனை பேர் செருப்பு வீசியிருப்பான். ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன். அதை மீறி 96 வயசு வரைக்கும் போராடி இன்றைக்கி இந்தியாவில் உலகம் முழுக்க ஒரு தென்னிந்தியாவில் ஒரு தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாழ காரணமாக இருக்கார். ஆதலினால் நன்றி நன்றி. காஸ்ட் சென்சஸ் உடனே நடத்தணும். காஸ்ட் சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்தினா தான் இதுக்கு தீர்வு. இந்த ஓட்டு மெஷினை ஒழிக்கணும். 2026 தமிழ்நாட்டில் மட்டும், அதாவது எங்கெங்கே படித்தவங்க இருக்காங்களோ, எங்கெங்கே இது இருக்காங்களோ அங்கே அவங்க தில்லாலங்கடி பண்ண மாட்டாங்க.